सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके चरण्ये त्र्यंबके देवी गौरी नारायणी नमोस्तुते लक्ष्मी लज्जे महाविद्ये श्रुते पुष्टि श्वेते महारात्रि महामाये नारायणी नमो। अयो கடவுளே, மீனம்மா என்னாச்சு? குங்குமம் கை தவறிடுச்சா? பயந்துட்டீங்களா? நான் எடுத்து கொடுக்கறேன். வேணா சுமித். எதுக்கு வேணாங்கறீங்க? குங்குமம் வச்சுக்க மாட்டீங்களா? நானும் எத்தனையோ வருஷமா அவர் வருவாருங்கிற நம்பிக்கையோட தினமும் குங்குமம் வச்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த கடவுள் என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டா. இத்தனை நாளும் கடல் அவரை கூட்டிட்டு போயிருக்கு. மறுபடியும் அந்த கடலே கூட்டிட்டு வரும்னு நினைச்சேன். இல்ல, இனி காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்ல. இனி என் கணவர் திரும்ப வர மாட்டார். மீனம்மா, தைரியத்தை இழக்காதீங்க. இந்த சகனம் அபசகனம் எல்லாமே நம்ம நம்பிக்கையை விட பெருசொன்னும் கிடையாது. எத்தனையோ வருஷமா நம்பிட்டு வரீங்க, அத நிமிஷத்துல போட்டு உடைச்சிடாதீங்க. இல்லம்மா, இனிமே எந்த அதிசயமும் நடக்க போறதில்ல. எவராலையும் அவரை திரும்பி கூட்டிட்டு வர முடியாது. இப்பதான் மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு. 3 மாசம் வரைக்கும் மீன் பிடிக்க கடலுக்குள்ள எந்த படகும் போகாது. ஐயோ, இது மாதிரி எத்தனையோ காலங்கள் வந்து போச்சு. இது இன்னொன்னு அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மழை எது வரைக்கும் பேஞ்சுகிட்டு இருக்கோ அது வரைக்கும் கடலை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதனாலதான் இந்த நாள்ல நாங்க ஒரு சடங்கு செய்வோம். நிறைய ஜோடிகளுக்கு இந்த நாள்ல கல்யாணம் பண்ணி வைப்போம். போ, போய் நீயும் தயாராயிட்டு வா சுமித்ரா. போ. நான் போய் சமையல் பண்றேன். அந்த பசங்களும் அப்புறம் ஆமா, அவங்க எல்லாரும் காலையில இருந்தே இந்த கல்யாண வேலையில மூழ்கிட்டாங்க. அதுவும் இல்லாம போண்டாவும் மற்ற பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. தீப்புக்கு டிஃபனை எடுத்துட்டு அங்கேயே போய் கொடு. இல்லைன்னா அவன் வெறும் வயித்தோடைய நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சுமித்ரா, எனக்கு உன் மேல அது வந்துடுச்சு. அது என்னன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏ பொண்ணு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? போ, டிஃபன் கொடுத்துட்டு வா.
வாடி என் சிங்காரி. ஏன் பயப்படுற? இங்க பார், என் கூட வேலை செய்ய தீர்மானிச்சிட்டல, இனி பயமே வேண்டாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் உண்மையான பேரை யார்கிட்டயும் சொல்லிடாத. இனி உன் பேரு லைலா, மைனா, மீனா, எது பிடிச்சிருக்கோ வச்சுக்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், உன்னுடைய உண்மையான பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் யார் கேட்டாலும் கொடுத்துடாத. நாளைக்கு தான் இந்த பிசினஸ்ல உனக்கு முதல் நாள். போனி நல்லா பண்ணு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உன் லைஃபே நீ மாற போகுது. அப்புறம் டைமிங் ஞாபகம் இருக்கட்டும், புரியுதுல? நாளைக்கு 9 மணிக்கு அதே இடம் தான். கரெக்டா டைமுக்கு வந்துரு, சொதப்பிடாத. கரெக்டா? இங்க வைங்க. டேய் போண்டா, இத எங்க வைக்காத, அங்க எடுத்துட்டு போ. டேய் பப்ளி மாஸ்டர், அத உள்ள கொண்டு போ. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. வாடா. ஏப்பா அது சரியா வைக்க சொன்னல, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுல நல்லா சுத்தி விடு. பெரியவரே, அங்க கொஞ்சம் கவனிக்கலாம்ல. ஹலோ டெக்கரேஷன், கொஞ்சம் எப்படி வா. இதோ வரேண்ணா. சொல்லுங்க தீபண்ணா, ஏதாவது தப்பு நடந்துச்சா? சும்மா ஒண்ணும் இல்ல, நிறைய கல்யாணம் நடக்க போகுது. ஆமாண்ணா. பிள்ளையார் பூஜைக்கு பண்ற மாதிரி சும்மா சூப்பரா பண்ணணும், புரியுதா? புரியுதுண்ணா. நீ ஏதாவது குறை வச்சேன்னு வை, அப்புறம் உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பேன். இது என்னோட கௌரவ பிரச்சனை, புரியுதா? தீபண்ணா, உங்க கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வராது. போய் வேலையை பாரு. சரிங்கண்ணா. தீபண்ணா, சுமித்ரா உனக்காக ஏதோ கொண்டு வந்துகிட்டு இருக்கா. டிஃபன் சாப்பிடு. மீனம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பெரியவரே, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? ஆனா தீபு, வாழ்க்கை முழுக்க இப்படியே மத்தவங்க கல்யாணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பியா? இந்த முறை உனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்ப என்ன ஆயிருச்சு? இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம். சரி சரி வா, பார்க்க நிறைய வேலை இருக்கு. ஆமா ஆமா. நான் கிளம்புறேன். சுமித்ரா இரு. சுமித்ரா உன்னதான் இருங்கறல. நீ ஒரு வேலை செய், அந்த பிளேட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போ. தீபா நான் சாப்பிட வைக்கிறேன். தீபோனா, ஏன்னா அடம் பிடிக்கிற? வெறும் வயிற்றுல வேலை செஞ்சனு வை, அதோ அவங்க கதிதான் உனக்கும். அட தீபோனா, சாப்பிட்டனா, ஏன் அடம் பிடிக்கிற? டேய் நித்துலே, சும்மா வெறுப்பேத்தாத.
போய் வேலையை பாரு போ. தீபண்ணா இங்க எனக்கு என்ன வேலை இருக்கும்? சுமித்ரா என் கூட விளையாட வர மாட்டா. நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. ஹம். சுமித்ரா, சுமித்ரா, வா உள்ள போலாம். எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணணும்ல. வா. நான் இவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சேன், ஆனா யாருமே சாப்பிடாம போயிட்டாங்க. நீ சமைச்சதை நான் சாப்பிட்றேன். வா, எனக்கு போடு. சாப்பிட நிறையவே பண்ணிருக்கேன். அவள் ஒரு தொடர்கதை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு.